இந்த மிக்ஜாம் புயலிலிருந்து சென்னை பெருவெள்ளத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா மக்களை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டு போய் பிரியாணி தரது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்ல. அது வேண்டான்னு சொல்ல, ஆனால் அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்ல. இந்த 2023 மழை ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதை நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி ப்ளூவியல் ஃப்ளட்ஸுக்கு 4000 கோடிகளில் 40,000 கோடிக்கு நீங்கள் ட்ரைனேஜ் கட்டினாலும் அதை சமாளிக்க முடியாது. சென்னைக்கு ஜெனட்டிக்காகவே பிரச்சனை இருக்குது. ஏன்னா 400 வருஷமாக நாம் நீரில் அழிச்சு தான் நாம் முன்னேறி வளர்ந்த பெரிய நகரமாக மாறிஇருக்கோம். லாஸ்ட் 100 டேஸில் பிரித்து மேய்ஞ்சிருக்கோம் நம்ம சென்னையை. பல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், பல பஸ் ஸ்டாண்டு தண்ணீர் நிரந்தரமாக மூழ்கி இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. 2050க்குள்ள இன்னும் 25 வருஷம் தான் இருக்குது. ஒரு மீனவ கிராமமாக இருந்து அன்பிளான்டு சிட்டியாக உருவெடுத்த சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நாம் 29,000 பேர் நாம் வாழ்கிறோம். 13 ஹிரோஷிமா குண்டுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் வருமோ அந்த அளவு வெப்பத்தை பெருங்கடல்கள் ஒவ்வொரு நொடியும் வாங்கி கொண்டிருக்கின்றன. இனிமேல் காலநிலை மாற்றத்தால் மழை இப்படித்தான் பெய்யும். இது நீங்கள் தடுக்கவே முடியாது. மழை இப்படித்தான் பெய்யும். சென்னை வெள்ளம், மழை அல்லது மிக்ஜாம் புயல் பற்றி பேசலான்னு நினைக்கிற இந்த நாளில் தென் தமிழகத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவு நடந்துட்டுருக்கு. நாளை காலைக்குள்ளே பல இடங்களில் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை தொட்டுன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது சென்னைக்கு மட்டுமான ஒரு ஃபினாமினன் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிற்கு, உலகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் இது ஒரு இப்படி தான் இருக்க போகுது. இதுதான் புதிய இயல்பாக இருக்க போகுது. நியூ நார்மல் இதுதான். அதை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்பாங்க, 1937 மழை வரலையா, 1976 மழை வரலையா அப்படின்னு கேட்பாங்க. 1937 இதே மாதிரி மழை பெஞ்சிருக்கு, 76 மழை பெஞ்சு, 70களையும் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த 2000லேருந்து 2023க்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 வருடங்களில் 2000 மில்லிமீட்டரை தாண்டிய மழைப்பொழிவு தமிழகம் பெற்றிருக்கு. முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா, 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்த இந்த அதிதீவிர கனமழை இப்போ அவருடைய இடைப்பட்ட காலம் சுருங்கி இந்த 23 ஆண்டுகளில் 2000லேருந்து 2023க்குள்ளே 6 ஆண்டுகளில் 2000 மில்லிமீட்டர்ஸ் தாண்டி நமக்கு மழை கிடச்சிருக்கு. ஸோ காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, இந்த தீவிர காலநிலை நிகழ்வு, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்க்கு ஈவெண்ட்ஸ்க்கு இடையே உள்ள காலத்தை சுருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இதை ஏன் சொன்னேன்னா, இந்த மழை சென்னைக்கு மட்டும் கிடையாது. சில பேர் நீங்கள் ட்விட்டர்லாம் எங்களை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பூமர்ஸ், நீங்கள்லாம் சென்னைக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னீங்க, பாரு திருநெல்வேலியில் பெய்யுது, நாங்கள் சென்னை மட்டும் மழை பெய்யுன்னு சொல்லவே இல்லை. இனிமேல் பெய்யக்கூடிய மழை என்பது இந்த பழைய காலத்தில் மன்னர் படத்தை டயலாக் இல்லை, மாதம் மும்மாரி மழை பெய்யுதா மண்ணான்னு, அப்படிலாம் கிடையாது. 3 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளோதான். 3 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது. 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்தில் பெய்யும். இது ஒரு புதிய இயல்பாக இருக்க போயிடுது. இந்த பின்னணியில் தான் சென்னையை பார்க்கணும், இப்போ திருநெல்வேலியை பார்க்கணும். மிக்ஜாம் புயல் பொதுவாக நாம் சொல்லுவதுன்னா 2 பேர்களை கம்பேர் பண்ணவே கூடாது. 2 டிசாஸ்டர்ஸை கம்பேர் பண்ணக்கூடாது. பொதுவாக அது ஒரு ஒரு செயல்பாட்டாளராக அல்லது ஒரு ஒரு தரவுகளை வைத்து அடிப்படையில் நம்ம ஆனால் அதோட கூறுகளை வைத்து கம்பேர் பண்ண முடியும். நிச்சயமாக 2015 ஃப்ளட்ஸு மேன்மேட் டிசாஸ்டர் நமக்கு தெரியும். மனிதர்கள் ஏற்படுத்தி தவறுன்னு தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரியை சரியாக மேனேஜ் பண்ணாமல் திடீரென்று போதிய அறிவிப்பு இல்லாமல் 30,000 கியூசெக்ஸை திறந்து 29,000 கியூசெக்ஸ் திறந்து விட்டவளே தான் 2015 வெள்ளம். சில பேர் டேட்டா போடுவாங்க, 2015 அதிகமான மழை பெஞ்சுது, இந்த வருஷம் அதோட கம்மியான மழை பெஞ்சதுன்னு சொல்லி டேட்டா போடுவாங்க. ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன், டிசாஸ்டர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறது. 2015 மீனம்பாக்கத்தில் அதிகமான மழை பெஞ்சுது, மறுக்கலை. ஆனால் இந்த ஆண்டு மீனம்பாக்கத்தில், நுங்கம்பாக்கத்தில், ஆவடியில் பல இடங்களில் 40 சென்டிமீட்டர் தாண்டிய மழை பொழிவு வந்துச்சு. இது ப்ளூவியல் ஃப்ளட். இது நமக்கு 3 வகையான ஃப்ளட்ஸ் இருக்குது. ப்ளூவியல் ஃப்ளட்ஸ், கோஸ்டல் ஃப்ளட்ஸ். இந்த 3 வகையான வெள்ளம் இருக்குது நமக்கு. பொதுவாக அறிவியல் பூர்வமான விஷயத்தை பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ் இருக்குது. ப்ளூவியல் ஃப்ளட்னா என்ன? திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு நீங்கள் இந்த வானிலை அறிக்கை கொடுத்த தரவு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் தேதி இரவு நினைக்கிறேன், 3ஆம் தேதி இரவுலேருந்து 4ஆம் தேதி இரவு அல்லது 5ஆம் தேதி காலை வரைக்கும் 45லேருந்து 48 சென்டிமீட்டர் மழை கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி இரவுலேருந்து 4ஆம் தேதி காலை 12 மணி நேரம் இருக்குல்ல, அதில் மிக அதிகமாக மழை பெஞ்சிருக்கும்.
இந்த அந்த அந்த 8 to 12 hours இருக்குல்ல, அதில் மிக அதிகமாக மழை பெஞ்சிருக்கும். ஸோ இப்படி மழை பெய்யும் போது 2015 புயல் கிடையாது. புயல் என்ன பண்ணுன்னா கடல் மட்டத்தை உயர்த்திடும். ஏன்னா அது வந்து டர்புலன்ஸாக இருக்கும். ஸோ கடல் மட்டம் உயரும்போது ஆற்றுல போகிற தண்ணியை கடலுக்கு போய் சேர முடியாது. ஆனால் நீங்கள் மறுநாள் மதியம் 2 மணிக்கு மேலே இந்த புயல் ஓரளவுக்கு தமிழகத்தின் கடற்கரையை கடந்து ஆந்திராவை நோக்கி சென்ற பிறகு தான் நீங்கள் ஆற்றுல செம்பரம்பாக்கத்துலேயே எங்கேயோ திறந்து விட்ட தண்ணி வந்து கடலுக்கு போய் சேர முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கடலுக்கு போய் சேர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டு ஃப்ளட்ஸுக்கு டிஃப்ரென்ஸை நான் புரிஞ்சுக்கணும். கேரக்டரே வேறு. அது ப்ளூவியல் ஃப்ளட், அது வந்து புயலோட வந்து மழை கிடையாது. இது புயலோட வந்த மழை, புயலோட வந்த கனமழை. இது 2023. இந்த 2023 மழை ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதை நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஐயோ 20 சென்டிமீட்டருக்கு போட்டிருக்கோம் அரசு சொல்லுது. நான் அரசு வந்து ரியாக்டிவாக இருந்தாங்களா? ரியாக்ட் பண்ணாங்க. நம்ம மறுக்கவே இல்லை. புயல் வெள்ளம் வந்த பிறகு அமைச்சர்கள் அதிகாரிகள் களத்துக்கு போனாங்க, மக்களுக்கு போய் சேர்த்தாங்க. சில இடங்களில் குறைபாடு இருந்துச்சு, ஆனால் ப்ரோஆக்டிவாக இல்லை. அப்படி தான் நான் வந்து சொல்லணும். இந்த அரசு மீது என்ன விமர்சனம் வைக்கலாம்னா, ரியாக்டிவாக இருந்த அரசாங்கம் ப்ரோஆக்டிவாக இல்லை. ஏன்னா இந்த ஆண்டு வந்து எல்னினோ ஆண்டு, சூப்பர் எல்னினோ ஆண்டுன்னு உலக வானியல் அமைப்பு வந்து முன்னாடியே அறிவிச்சிருச்சு. ஏப்ரல் மாதமே நாங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பூவிலேருந்து வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து சூப்பர் எல்னினோ ஆண்டு மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. எல்னினோ ஆண்டாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி WMO சொல்லிச்சு. ஏப்ரல் மாதமே சொல்லிச்சு. 2015 வெள்ளம் வந்தப்போ சூப்பர் எல்னினோ ஆண்டு. ஸோ இந்த ஆண்டு இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்பப்பெல்லாம் எல்னினோ இல்லை சூப்பர் எல்னினோ வருதோ அந்த ஆண்டு உலகம் முழுக்க, அந்த 2-3 ஆண்டுகள் உலகம் முழுக்க இதை போன்ற தீவிர காலநிலைகள், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வெள்ளமாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், காட்டுத்தீயாக இருக்கலாம், எதாமல் வறட்சியாக இருக்கலாம், எதாமல் இருக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த சூப்பர் எல்னினோ ஆண்டுகள் வருதோ அந்த ஆண்டுகள் 3 ஆண்டு இருக்கும் பொதுவாக. இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய மழை பொழிவையோ புயலையோ எதிர்பார்த்து இருந்திருக்க வேண்டும் அரசு. இது முதல்ல. ரெண்டாவது, IMD வந்து அதி கனமழைன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அதி கனமழை பெய்யும். இவங்க பொதுவாக எப்படி சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை. எப்போ மிதமானதுனா என்ன, கனமானதுனா என்ன? 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது, அதில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யும்? இதுதான் எல்லாம் ஒரு நம்ம இந்த டயலாக் வந்து என் காதை வந்து ஒலிச்சு மனப்பணமாக இருக்குது. மிதமானது முதல் கனமானது வரை தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்களில், கடற்கரை மாவட்டம் 14 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனமழை தீவிர கனமழைன்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நமக்கு கனமழை தீவிர கனமழைனா எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னு சொல்ல வேண்டாம். அது IMDயோட விருப்பம். மக்கள்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க. 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும், ஒரு 24 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் பயந்துருவாங்க, அச்சப்பட்டுருவாங்க, பீதி அடைஞ்சிருவாங்க நினச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை, அது நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அரசிட்ட சொல்லிடணும். அரசுக்கு அப்போ நாங்கள் வந்து 40 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அரசிடம் IMD சொல்லியிருக்க வேண்டும். சொல்லலையா, சொன்னதை இவன் வாங்கிக்கலையான்னு நமக்கு தெரியாது. அந்த கம்யூனிகேஷனில் நமக்கு கிடையாது. ஸோ IMD வந்து அதிகனமழைன்னு சொன்னால் அது என்ன 40 சென்டிமீட்டர்ஸா? நீங்கள் US போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மேற்குள்ள நாடுகள் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு இடம் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னா, ஃப்ளோரிடாவுக்கு வந்திருக்கீங்க நீங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊருக்கு சொல்லு, இங்கே வந்து 3:11 5:43 வரைக்கும் 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லும். இது சொல்லும். அது 3 மணிலேருந்து 6 மணி கூட சொல்லாது. 3:13 5:43 வரைக்கும் இவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லும். சரி, நமக்கும் அறிவியல் தெரியும். இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் நீங்கள் வந்து வானிலையை கணிப்பது மிகவும் கடினமான விஷயம்தான், நான் அதை மறுக்கலை. ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து நீங்கள் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க், நான் மறுக்கவே இல்லை. சரி, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். குறைஞ்சபட்சம் 30-40 சென்டிமீட்டர் பெய்யும், ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்து வந்து IMD சொல்லிக்கணும். IMD வந்து சொன்னதாக தெரியவில்லை. ஒருவேளை IMD சொல்லியிருந்து அரசு அதை கண்டுகொள்ள வேண்டாம், அது மாபெரும் தவறாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் விசாரித்த வரையில், கேட்ட வரையில் 40 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பெய்யும்னு IMD சொல்ல. ஒரு வாதம் வச்சாங்க, 4000 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டிங்க அப்படின்னு சொல்லி வாதம் வச்சாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன்,
இதை மாதிரி ப்ளூவியல் ஃப்ளட்ஸுக்கு 4000 கோடிகளில் 40,000 கோடிக்கு நீங்கள் வந்து ட்ரைனேஜ் கட்டினாலும் அதை சமாளிக்க முடியாது. அது ரொம்ப சிம்பிளான ரீசன். சென்னையை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? சென்னைங்கிறது என்ன மாதிரியான நகரம்? சென்னைங்கிறது நியூயார்க் மாதிரி ஒரு பிளான்டு சிட்டிலாம் கிடையாது. சென்னைங்கிறது ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மீனவ கிராமம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாக்கங்கள், பேட்டைகள், தாங்கல்கள். இதுதான் சென்னை. இன்றைக்கி நான் பார்க்கின்ற சென்னை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் போன்ற பாக்கங்கள், சைதாப்பேட்டை, சேத்துப்பேட்டை போன்ற பேட்டைகள், வெள்ளச்சேரி, அது வேளச்சேரியில் வெள்ளச்சேரி, இந்த மாதிரி பகுதிகளெலாம் சேர்ந்தது தான் சென்னை. அப்போ இந்த 400-500 ஆண்டுகளாக நாம் வந்து செய்து வந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, அது எது மேலே நடந்திருக்குன்னா நீர்நிலைகள் மேலேயும் கால்வாய்கள் மேலே தான் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்க்கின்ற நீங்கள் சென்னை இருக்குல்ல, அது வந்து இந்த சென்னை கிடையாது. இது வந்து இன்றைக்கி பார்க்கின்ற நீங்கள் இப்போ பார்க்கின்ற சென்னை பல்வேறு பாக்கங்களாகவும் தாங்கல்களாகவும் பேட்டைகளாகவும் இருந்த போது தான் இப்போ அதெல்லாம் என்னது? நீரை தாங்கி நிற்கக்கூடிய இடம்தான் தாங்கல், ஈக்காட்டு தாங்கல், பலவன் தாங்கல். இதெல்லாம் என்னென்னா நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட பகுதி. லாங் டேங்க் ஒரு டேங்க் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பாம்பலத்துலேருந்து ஆரம்பித்து வெள்ளிவாக்கம் வரைக்கும் அந்த லாங் டேங்க் இருக்கும். நீங்கள் அந்த கொஞ்சம் தாண்டி போனால் லாங் டேங்க் ரோடனே ரோடு இருக்கும். லாங் டேங்க் ரோடனே ரோடு இருக்கும். இன்றைக்கி அந்த லாங் டேங்கில் என்ன மிச்சம் இருக்குது? சேத்துப்பேட்டில் ஒரு ஏரி இருக்குல்ல, ஒரு குளம், அதுதான் அந்த லாங் டேங்கோட மிச்சம். எங்கேருந்து? மாம்பலத்துலேருந்து வெள்ளிவாக்கம் வரைக்கும் இருந்த பகுதியில் அந்த லாங் டேங்க், அந்த அவ்வளோ பெரிய டேங்காக இருந்தது. அந்த டேங்கை நாம் ஆக்கிரமித்து கட்டினது தான் இன்றைக்கி இருக்கின்ற மாம்பலம், இன்றைக்கி இருக்கின்ற வள்ளூர் கோட்டம், இன்றைக்கி இருக்கின்ற நுங்கம்பாக்கம், இன்றைக்கி இருக்கின்ற எல்லா சேத்பட்ட எல்லா ஏரியாவும் சேர்த்து. ஸோ சென்னையை இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கு. சென்னையோட வளர்ச்சி என்பதே நீர்நிலைகளையும் கால்வாய்களையும் ஓடைகளையும் அழித்து உருவானதான் சென்னை. ஸோ சென்னையுடைய பிரச்சனைகளை, சென்னைக்கு ஜெனட்டிக்காகவே பிரச்சனை இருக்குது. ஏன்னா 400 வருஷமாக நாம் வந்து நீர்நிலை அழிச்சு தான் வந்து நாம் வந்து முன்னேறி வளர்ந்த பெரிய நகரமாக மாறிக்கும். இந்த எஸ்பெஷலி லாஸ்ட் 100 இயர்ஸில் லாஸ்ட் 100 இயர்ஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு போகிறாங்க சென்னையை. முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாலும், பிரிட்டிஷ்கார காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாலும், ஆனால் அந்த கடந்த 100 இயர்ஸில் நம்ம சென்னை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். நீங்கள் வள்ளுவர்கோட்டம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா லேக் வியூ ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். லேக் எங்கன்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர்கோட்டம் தான் லேக்கு. ஸோ அதுதான் வந்து லேக்கு. நீங்கள் லண்டன் போனீங்கன்னா தேம்ஸ் நதியை பற்றி பிரபலமாக சொல்லுவாங்க. வாஷிங்டன் போனால் பொட்டாமேக்னு நதியை பற்றி சொல்லுவாங்க. இல்லை சென்னைக்குன்னு 4 நதி இருக்குது. ஆமாம், வட சென்னைக்கு வந்து ஆரணியாறு, கொற்றலையாறு, மத்திய சென்னை கூவம், தென் சென்னை கடையாறு, அதற்கு கீழே போனால் பாலாறும் கோவளமும், இந்த 4 நதியும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் இருக்குது. இதை தவிர பெரிய கால்வாய்கள் 30, ஒட்டேர் நல்லா, காட்டன் கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், மாம்பலம் கால்வாய், 30 பெரிய கால்வாய்கள், 542 சிறிய ஓடைகள். நீங்கள் கூவமும் அடையாரும் கொசத்தலையாரும் பெரியல் ரிவர்ஸ் கிடையாது. வருஷம் முழுக்க தண்ணி விடாது, வடமுழுக்க தண்ணி ஓடவே விடாது, எப்பவுமே தண்ணி விடாது. அவள் என்னன்னா வடிகால், மழை பெய்யும், சின்ன ஓட தண்ணியை கொண்டு போய் பெரிய ஓடை கொண்டு போகும், பெரிய ஓட தண்ணியை கொண்டு போய் நதி கொண்டு போகும், நதி தண்ணியை கொண்டு போய் கடலுக்கு கொண்டு போகும். இதை தவிர இவ்வளவு சேஃப்கார்ட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் வட சென்னைக்கு வந்து எண்ணூர் பழவேற்காடு என்ற சதுப்பு நிலமும், தென் சென்னைக்கு வந்து பள்ளிக்கரை என்ற சதுப்பு நிலமும் நமக்கு இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் வெள்ளச்சேரி அது ஆக்சுவலாக வெள்ளச்சேரி, அது வேளச்சேரி இல்லை. அது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பகுதி தான் வெள்ளச்சேரி. ஏன் எனக்கு தத்தளிச்சுது, ஏன் மேடவாக்கம் தத்தளிச்சது, ஏன் பள்ளிக்கரையில் கார் மிதந்தது அப்படின்னா 16,000 ஹெக்டேர் இந்த பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தை நீங்கள் நம்ம 600 ஏக்கராக மாற்றி வச்சுருக்கோம். நீங்கள் 16,000 ஹெக்டேர் எங்கே இருக்குது, 600 ஏக்கர் எங்கே இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த முறை இந்த அரசாங்கத்தில் வந்து செம்பரபாக்கத்தை வந்து இப்போ நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. 3000, 300, 6000, 8000, 10,000 படிப்படியாக திறந்துட்டு அந்த ஃபுல் லெவலை எட்ட முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் புழல் பூண்டிலேருந்து 45,000 கியூசெக்ஸ் திறந்து விட்டாங்க. 45,000 கியூசெக்ஸ் திறந்து விட்ட பிறகும் ஏன் வடசென்னையில் பிரச்சனையாச்சு. ஆனால் மேடவாக்கம் மாதிரியோ வேளச்சேரி மாதிரியோ பள்ளிக்கரை மாதிரியோ ஏன் மிதக்கலை அப்படின்னா எண்ணூர் பழவேற்காடு சதுப்பினம் பல ஆக்கிரமிப்புகளுக்கு பிறகும் இன்னும் ஓரளவுக்காவது சதுப்பினமாக இருப்பது தான் முக்கியமான காரணம். அந்த சதுப்பினத்தை நம்ம பள்ளிக்கரை மாதிரி என்க்ரோச் பண்ணி ஏற்கனவே 800-8,000 ஏக்கர் போயிடுச்சு. 800 எஸ்டூரியில் 800 கழிமுகத்தில் ஒரு 8,000 ஏக்கர் போயிடுச்சு. தெர்மல் பிளான்ட்டு, அப்புறம் இந்த இப்போ கட்டிக்காங்கள பல கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸு, இதெல்லாம் அந்த 800 பகுதி தான். அது 8,000 ஏக்கர் எழுந்துட்டோம். இருந்தாலும் 800 பழவேற்காடு பகுதியில்
மிகப்பெரிய சதுப்பு நிலம், ஓரளவுக்கு சதுப்பு நிலமாக இருப்பதனால்தான் புழல்பூண்டிலிருந்து 45,000 கியூசெக்ஸ் திறந்து விட்ட பிறகும் நம்மால் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை வடசென்னை சந்திக்காமல் போனது. எங்கள் மேலே சில பேர் குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அதானே துறைமுக விரிவாக்கத்தை வந்து அவர் முயற்சி செய்த போது, இப்போ அந்த காட்டுப்பள்ளியில் துறைமுகம் இருக்குது, அது வந்து இப்போ 300 ஏக்கரில் இருக்குது. அது 6,000 ஏக்கரா எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. 6,000 ஏக்கர்ஸா. அது 6,000 ஏக்கர்ஸ் எங்கேருந்து கிடச்சிருக்கும்? வெறும் 300 ஏக்கர்ஸ் இப்போ இருக்குது. அதில் 6,000 ஏக்கர் எங்கே கிடச்சிருக்கு பார்த்தா 2,000 ஏக்கர் கடலுக்குள்ளே மண்ணை கொட்டி இது ரீக்ளைம் பண்ண போகிறாங்க. இன்னும் 2,000 ஏக்கர் எண்ணூர் கழிமுக பகுதியில், அதாவது அந்த வெட்லேண்டில். இன்னும் 2,000 ஏக்கர் கவர்மெண்ட்டோட லேண்ட்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த திட்டத்தை அனுமதித்திருந்தால் பேரியர் ஐலண்ட் ஒரு ஐலண்ட் இருக்குது, அது பேரே பேரியர் ஐலண்ட். ஏன் பேரியர் ஐலண்ட் வச்சுக்காங்க தெரியுமா? பழவேற்காடு சதுப்பு நிலத்தையும் கடலையும் பிரிக்கக்கூடிய பகுதி தான் அந்த பேரியர் ஐலண்ட். அதில் வந்து ஒரு 8 குப்பங்கள் இருக்குது. லைட் ஹவுஸ் குப்பம், பழவேற்காடு அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் 8 குப்பங்கள் வரிசையாக இருக்கும். ஸோ அந்த 8 குப்பம் இருக்க அந்த லேண்ட் பேர் தான் பேரியர் ஐலண்டு. ஏன் அது பேரியர் ஐலண்ட்னா, அது பேரியர், இட்ஸ் அ பேரியர் பிட்வீன் தி வெட்லேண்ட் அண்ட் தி ஓஷன். அந்த ஒரு தடுப்பரணாக அந்த புலிகேட் சரணாலயத்திற்கும் புலிகேட் அந்த சதுப்பு நிலத்திற்கும் பெருங்கடலுக்கும் இடையே ஒரு தடுப்பு அரணாக இருப்பதாக பேர் பேரியர் ஐலண்டு. இந்த திட்டம் வந்திருந்தால், ஏற்கனவே காலாஞ்சின்னு பகுதி இருக்குது, இன்றைக்கி இருக்கின்ற காட்டுப்பள்ளிக்கு வடக்கு பக்கம், அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200 அடி கடல் உள்ளே வந்துருச்சு. நம்ம யாருக்குமே தெரியாது. 200 அடி குறைஞ்சபட்சம் இருக்கும். 200 அடி கடல் உள்ளே வந்திருக்கு. ஏன்னா துறைமுகத்துக்கு வடக்கு பக்கம் எப்போவுமே ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் கிழக்கு கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்படும். வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் வந்து மண் சேரும். அப்படி உருவானதான் மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச். அது ஏன் உருவாச்சுன்னா, சென்னை துறைமுகம் தான் உருவானது தான் மெரினா. நம்ம பல கூட்டங்களை பேசியிருக்கோம். ஸோ அந்த காலாஞ்சிங்கிற இடம் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வடக்கு பக்கம் இருக்குது. அங்கே ஏற்கனவே 200 அடி தண்ணி கடல் உள்ள வந்துருச்சு. ஒருவேளை இந்த அதானி துறைமுக விரிவாக்கம் நடைபெற்றிருந்தால் இந்த பழவேற்காடு சதுப்பு நிலமும் கடலும் ஒன்றாகி இருக்கும். வடசென்னை 35-40 லட்சம் வாழக்கூடிய வடசென்னை பள்ளிக்கரணை மேடவாக்கத்தை விட மிக அதிகமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால தான் நாம் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறோம், வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சதுப்பு நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். முக்கியமான காரணம் வந்து அதுதான். ஸோ இந்த மழை வெள்ளம் வந்துட்டு போயிருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அரசாங்கம் கொடுக்கின்ற நிவாரணத்தில் வந்து சரியாக போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நாம் செய்யணும்னு வந்து அரசு நினைக்கிறோம். ஆனால் அந்த மழை வெள்ளம் என்ன சொல்லிட்டு போயிருக்கு நமக்கு, இது முக்கியமான விஷயம். நம்ம வந்து காசாவில் வந்து குண்டு போடுறாங்க, இஸ்ரேல் குண்டு போடுது. காசாவை வந்து உலகத்தின் மிக அடர்ந்த பகுதியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ அடர்த்தியான பகுதியில் போய் எப்படி குண்டு போடலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த காசாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 5,400 பேர் வாழ்கிறாங்க. 5,400 பேர் வாழ்கிறாங்க. சென்னையில் 2011 சென்சஸ் படி ஒரு சதுர கிலோமீட்டரில் 29,000 பேர் வாழ்கிறோம். 29,000 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் வாழ்கிறோம். பெர் கேபிட்டா ட்ரைனேஜ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இவ்வளோ ட்ரைனேஜ் இருக்கணும்ல, அது வந்து சென்னையில் நெக்லிஜிபிளாக இருக்குது. அது அது நெக்லிஜிபிளாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு நம்பரே போட முடியாது, அந்த நெக்லிஜிபிளாக இருக்குது. ஸோ 29,000 பேர் ஒரு மீனவ கிராமமாக இருந்து முன்னேறிய சென்னையில், நியூயார்க் நகரம், நான் ஒரு கம்பேரிசனாக சொல்கிறேன், நியூயார்க் நகரம், ஹட்சன் ஒரு ரிவர் அங்கே இருக்குது, ஒரு ஆறு, மிகப்பெரிய, இதுவாது பெரனியல் ரிவர். இது வந்து மழை பெஞ்சால் தான் தண்ணி வருங்க. அங்கே ஹட்சனில் தண்ணி எப்போவுமே இருக்கும், மிகப்பெரிய நதி. அவ்வளோ பெரிய நதியை கொண்ட நியூயார்க் நகரம் ஓரளவு திட்டமிடப்பட்ட நகரம். கடந்த 150-200 ஆண்டுகளாக அந்த நகரம் வந்து திட்டமிடப்பட்டு வந்திருக்கு. அந்த நகரத்திலே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 11,000 பேர் தான் வாழ்கிறாங்க. ஆனால் திட்டமிடப்படாத ஒரு மீனவ கிராமமாக இருந்து அன்பிளான்டு சிட்டியாக உருவெடுத்த சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நாம் 29,000 பேர் நாம் வந்து வாழ்கிறோம். இந்த ஏன் நான் சொல்கிறேன்னா, ட்ரைனேஜ் போடுறாங்க, அதாவது ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் போடுறாங்க, மழைநீர் வடிகால் போடுறாங்க, சாலைகளில் போடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு இருக்குது ஒரு இடத்துல, அந்த வீடு டக்குன்னு இடிச்சுட்டு 6 வீடு ஆக்குறாங்க. அது மாதிரி 3 வீடு வந்து 6 ஹவுசஸ் ஃப்ளாட்டாக மாறுது. ஒரு 10 வீடு இருக்கிற இடத்த டக்குன்னு வாங்கி இங்கே அசோக் நகரில் இப்போ பாருங்கள், பாஷ்யம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம அந்த KFCக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 200-300 வீடு அங்கே வரும். அங்கே ஒரு 5 வீடு இருந்துச்சு அது. ஸோ இந்த 200-300 வீடு, சரி 100 வீடு வச்சுக்கலாம், எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, இந்த 100 வீடோ 150 வீடோ, இவ்வளோ வீட்டுக்கும் தேவையான ட்ரைனேஜை கொண்டு போகிறது எங்கள் பைப் இருக்கா? கிடையாது, இருக்காது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மழை பெய்யாத நாட்களில் சூவேஜை போய் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் விட்றாங்க, சாக்கடையை போய் வெள்ள நீர் வடிகால போய் விட்றாங்க. அப்போ வெள்ளம் பேரப்ப என்ன நடக்கும்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினால் கேரி பண்ண முடியாது, தண்ணியை கேரி பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஸ்லட்ஜாக இருக்கும். ஸோ நம்மளோட சென்னை வந்து ஒரு மோசமாக ஒரு வெரி வெல் இல் பிளான்ட் சிட்டியாக தான் நம்ம வந்து சென்னையை பார்க்கணும். நம்ம பிரச்சனைகளை பற்றி பேசலாம். கிளைமேட் இனிமேல் காலநிலை மாற்றத்தால் மழை இப்படித்தான் பெய்யும், இது நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. மழை இப்படி தான் பெய்யும், அதில் வந்து நம்ம வந்து மாற்றுறது கிடையாது. இன்னொரு விஷயம், சென்னை கூடுதலான கவலை கோஸ்டல் சிட்டினால துருவங்களில் இருக்க பனி உருவதுனாலையும் பனிப்பாறை உருவதுனாலையும் கடல் மட்டம் உயரும் பொழுது சென்னையோட பல இடங்கள் 1லேருந்து 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. மீன்சீல், அதாவது கடல் மட்டத்துலேருந்து 1லேருந்து 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன ஆகும், கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா பெர்மனண்ட்டாக தீவுகளாகிடும். தண்ணி எங்கே வெளியே, ஏன்னா கீழே மேலே போகும், தண்ணி போகாதில்ல. ஸோ பெர்மனண்ட் தண்ணி நின்றுவாங்க. ஸோ சென்னையோட பல பகுதிகள் தீவுகளாக மாறிவிடும் அப்படிங்கிற அறிக்கையும் வந்திருக்கு. சென்னை கார்பரேஷன் போட்டிருக்க 2050 சென்னை எப்படி இருக்குங்கிறது, அந்த சென்னை சிட்டி கிளைமேட் ஆக்ஷன் பிளான் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், பல பஸ் ஸ்டாண்டு, பல பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் தண்ணியில் நிரந்தரமாக மூழ்கிருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. 2050 இன்னும் 25 வருஷம் தான் இருக்குது, ரொம்ப காலம் இல்லை. 2050. ஸோ பல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து தண்ணி கிழக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் மட்டம் உயரும்போது தண்ணி வெளியே போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுங்கிற கவலையும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் இதுக்கு தீர்வுகள் என்ன, அதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு பேரிடரும் நமக்கு வந்து சில பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே போகும். ஸோ இந்த மிக்ஜாம் புயலிருந்து சென்னை பெருவெள்ளத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா மக்களை கல்யாணத்துக்கு கூட்டு போய் பிரியாணி தர்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்ல. நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பேரிடர் மேலாண்மை என்பது வெள்ளம் வந்த பிறகு, பேரிடர் வந்த பிறகு மக்களை கல்யாணத்துக்கு கூட்டு போய் பிரியாணி கொடுக்குறது, அது தப்புன்னு சொல்ல, அது வேண்டான்னு சொல்ல, ஆனால் அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்ல. நம்ம ப்ரோஆக்டிவாக பல ஸ்டெப்ஸ் இருக்கணும். நாங்கள் பூவுலகில் வந்து எல்லாரும் பேசி சில விஷயங்களை வந்து முன் வச்சுருக்கோம். முதல் விஷயமாக சென்னையோட மாஸ்டர் பிளான் 3 இன்றைக்கி வந்து 450 சதுர கிலோமீட்டராக கூடிய சென்னை நகரம் ஏன் இவ்வளோ விரிவடைஞ்சுன்னா 160 சதுர கிலோமீட்டர்லேருந்து 450 சதுர கிலோமீட்டராக மாஸ்டர் பிளான் 2ல் வந்து க்ரோ ஆச்சு. இப்போ சென்னையோட மாஸ்டர் பிளான் 3ல் 450 சதுர கிலோமீட்டர்லேருந்து 5000 சதுர கிலோமீட்டராக 4580 சதுர கிலோமீட்டராக விரிவாக்கம் செய்ய போகிறார்கள், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களோட கவலை தெரியுமா, இவர்கள் சென்னையோட மாஸ்டர் பிளான் 3 கீழே அறிவிச்சிருக்கின்ற அந்த 4500-600 சதுர கிலோமீட்டரில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் தாலுகா இந்த பகுதியில் இன்னமும் 4000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது. சென்னையோட தமிழ்நாட்டில் 4 நகரங்கள் முக்கியமான நகரங்கள், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஏன்னா சென்னையில் வரக்கூடிய வெள்ளம் வந்து வெறும் சென்னையில் பெய்யக்கூடிய மழை அல்ல, சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அரக்கோணத்தில் பெய்கிற மழை தான் சென்னைக்கு வெள்ளமாக வருது. அதுமாதிரி கடலூருக்கு போகக்கூடிய வெள்ளம் வந்து கடலூரில் பெய்யக்கூடிய மழை மட்டும் அல்ல, கடலூருக்கு மேற்கு போகக்கூடிய விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் கடலூருக்கு வந்து வெள்ளமாக போகும். நாகப்பட்டினத்துக்கு போகக்கூடிய வெள்ளம் வந்து டெல்டா மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை நாகப்பட்டினத்துக்கு வெள்ளமாக போகும். தூத்துக்குடிக்கு மேற்கு பக்கம் உள்ள திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தூத்துக்குடி வெள்ளமாக போகும். ஸோ தமிழ்நாட்டில் இந்த 4 நகரங்களுக்கான சிறப்பு திட்டங்களை, சிறப்பு ஆய்வுகளை மேற்கொண்டு நாங்கள் இதை மேனிஃபெஸ்டோலே கொடுத்தோம். பூவில் நம்ம சார்பில் ஒரு என்வரான்மெண்ட் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருந்தோம் தேர்தலுக்கு முன்னாடி. அதில் கோரிக்கையாக வச்சுருந்தோம், இந்த 4 நகரங்களுக்கும் ஸ்பெஷல் ஆய்வுகள் நடத்தி, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட், ஸ்பெஷல் இதெல்லாம் டேட்டாஸ்லாம் எடுத்து நீங்கள் ஒரு சிறப்பு குழு அமைச்சு இந்த 4 நகரங்களையும் வெள்ளத்திலிருந்தும் வறட்சியில், ஏன்னா வெள்ளம் வறட்சி ஒன்றோட தொடர்புடையதான். வெள்ளம் வந்துச்சுன்னா நீ சரியாக தண்ணியை ஸ்டோர் பண்ணலைன்னா 1 வருஷம் கழிச்சு வறட்சி வந்துடும். நமக்கு தெரிஞ்ச 2 தான், வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத வறட்சி. இங்கே 6000, அங்கே ஒரு 6000. நான் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், நிறைய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு, அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் இது வல்ல ஒரு 22ஆம் நூற்றாண்டில் ஒரு காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மாநகரமாக சென்னை இருக்க வேண்டும் என்றால் இது தீர்வல்ல. அதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நாங்கள் சொன்னால், இந்த சென்னை மாஸ்டர் பிளான் 3 இதை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா மாஸ்டர் பிளான் 2ல் நீங்கள் என்னெல்லாம் செய்வோன்னு சொல்லி சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து முதல்ல எடுங்க, அதை எவ்வளோ பண்ணிங்க நீங்கள் பாருங்கள், என்ன பண்ணணும் பாருங்கள், அதுக்கப்புறம் மாஸ்டர் பிளான் 3 பற்றி பேசுவோம்
சென்னை மாஸ்டர் பிளான் 3 நீங்கள் இது இப்போ அலோவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4100 வாட்டர் பாடிஸும் என்ன ஆகும் தெரியாது, என்னாகும் தெரியாது. ஸோ முதல் கோரிக்கையாக சென்னை மாஸ்டர் பிளான் 3 நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இரண்டாவதாக சென்னை போதும். சென்னை போதும் நான் சொல்கிறது சென்னையில் இருக்க எல்லாரும் வெளியே போங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சென்னையில் வைக்காதீங்க. நீங்கள் இப்போவே 2021 சென்சஸ் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 32,000 பேர் மாறியிருப்போம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. நான் சொல்கிறது 29,000 பேருங்கிறது 2011 சென்சஸ் படி. இன்னும் 2021 சென்சஸ் வெளி வரல. அது வந்துச்சுன்னா எவ்வளோ கூடிங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு சதுர கிலோமீட்டரில் 30,000 பேர் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்தோம்னா என்ன ஆகும்? அந்த நகரம் தாங்குதிறன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கேரியிங் கெப்பாசிட்டி உண்டு, தாங்குதிறன் உண்டு. அந்த தாங்குதிறனை சென்னை தாண்டி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல மடங்கு அதிகரிச்சிச்சு தாங்குதிறன். ஸோ அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை நீங்கள் பிற இடங்களுக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிறோம். அதில் ஒரு கோரிக்கையாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடும்படி நான் கேட்குறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக பரந்தூர் சொல்கிறோம்னா, பரந்தூர் விமானத்திற்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா 5000 ஏக்கர். அதில் கிட்டத்தட்ட 13 வாட்டர் பாடிஸ் இருக்குது. அந்த 13 வாட்டர் பாடியில் நெல்வாய்னு ஒரு ஏரி இருக்குது, நெல்வாய், பேரே நெல்வாய். அது 300 சில்லற ஏக்கர், மொத்தம் 1100 ஏக்கருக்கு அங்கே வாட்டர் பாடிஸ் மட்டும் இருக்குது. அந்த நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த இடத்துல 1100 ஏக்கருக்கு வாட்டர் பாடிஸ் இருக்குது. கம்பன் கால்வாய்னு ஒரு கால்வாய், கிட்டத்தட்ட 80 நீர்நிலைக்கு தண்ணி கொண்டு போகும். சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நீர்நிலையை பாதுகாப்போம் என்றால் அந்த நீர்நிலை மட்டுமல்ல, அந்த நீர்நிலைக்கு நீர்பிடிப்பு பகுதி, வாட்டர் ஷெட் ஏரியா இருக்கும். ஒவ்வொரு நீர்நிலைக்கும் நீர்பிடி பகுதி இருக்கும். ஸோ அங்கே பெய்கிற மழை தான் இந்த நீர்நிலை தண்ணியாக சேமிச்சு வைக்க முடியும். ஸோ அந்த வாட்டர் ஷெட் ஏரியாவை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். வெறும் அந்த 300 ஏக்கர் மட்டும் இல்லை, அந்த வாட்டர் ஷெட் ஏரியாவை நீங்கள் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1500-2000 ஏக்கர் வாட்டர் பாடிஸே போயிடும். கம்பன் கால்வாய் இருக்குது, 81 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. 82 நீர்நிலைகள் தண்ணி கொண்டு போகுது. அந்த தண்ணியை கொண்டு போகுது. ஒரு நீர்நிலை நெஞ்சா அதுக்கு அடுத்தது, அது நெஞ்சா அதுக்கு அடுத்தது வரிசையாக செம்பரம்பாக்கம் வரைக்கும் சேருது அந்த கம்பன் கால்வாய். அதில் 7 கிலோமீட்டருக்கு இந்த பரந்தூருக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே வருது. அப்போ ஏர்போர்ட் வேண்டாமா? எல்லாம் கேட்குற கேள்வி. ஏர்போர்ட் வேண்டாம்லாம் நான் வேணாம் சொல்ல. சென்னையிலேருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய 10 பேரில் 7 பேர் சென்னையை சேராதவர்கள். அதிலும் இந்த பயணம் போகக்கூடிய 10 ஊர்களுக்கு போகக்கூடியவர்களில் 10 ஊர்கள் போகிறாங்க. மெஜாரிட்டியாக சென்னையிலேருந்து 10 ஊருக்கு போகிறாங்க இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஸோ இந்த 10 ஊரில் 9 ஊர் 3 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஊர்கள். துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி 9 ஊர்கள் 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மதுரையில், திருச்சியில், தூத்துக்குடியில், கோயம்புத்தூரில் 4 ஏர்போர்ட் இருக்குது. இந்த 4 ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் சென்னைக்கு வரணும் தேவையே இருக்காது. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கவங்க கோயம்புத்தூர்லேருந்து போயிடுவாங்க, மதுரை பக்கம் இருக்கவங்க மதுரையிலேருந்து போயிடுவாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து போயிடுவாங்க, இங்கே டெல்டாலேருந்து இருக்கவங்க திருச்சியிலேருந்து போயிடுவாங்க. ஸோ யாருக்கும் சென்னை வரணும் தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, இவங்க பெங்களூரோட கம்பேர் பண்ணுவாங்க. பெங்களூர் 5வது இருந்துச்சு, இப்போ 3வது வந்துருச்சு. நான் 3வது இருந்தோம், 5வது போய் சென்னை ஏர்போர்ட்டை சொல்லுவாங்க. என்ன உண்மைன்னா, கர்நாடகாவில் பெங்களூர் ஏர்போர்ட்டை தவிர பெரிய ஏர்போர்ட் எதுவுமே கிடையாது. பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது, அது டேபிள் டாப் ரன்வே. நீங்கள் பெரிய ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது. மைசூர், ஹூப்ளி எல்லாம் நம்ம ஊர் சேலம் மாதிரி சும்மா சின்ன ஃப்ளைட்ஸ் தான். அப்படி ஏன் பெங்களூர் அதிகமாச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் ஏர்போர்ட் வரக்கு முன்னாடி கர்நாடகா இருந்தவங்கலாம் சென்னைக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? பெங்களூர் ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் இருந்துச்சு, ரொம்ப சின்ன ஏர்போர்ட். அது ஊருக்குள்ளே இருந்துச்சு, ரொம்ப சின்ன ஏர்போர்ட். அது நம்ம ஊர் சேலம் ஏர்போர்ட் தான் இருக்கும். அதை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஆனால் நமக்கு சென்னையில் நல்ல ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த ஏர்போர்ட்டில் அடையார் ஆற்றுக்குள்ளே 400 மீட்டர் ஆக்கிரமித்ததுனால தான் சென்னை ஏர்போர்ட் ஒவ்வொரு வருஷம் வெள்ளத்துலேயும் மழையில் மூழ்கி 6 நாளோ 1 நாளோ ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆகும். எப்போ? அடையார் ஆற்றுக்குள்ளே 400 மீட்டர் ஆக்கிரமிச்சதுக்கு. பரந்தூர் ஏர்போர்ட்டு 13 வாட்டர் பாடி கம்பன் கால்வாய் ஆக்கிரமித்து கட்டப்போனால் அந்த ஏர்போர்ட்டில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் நடக்க முடியும்? சரி, இதெல்லாம் முடியாதுப்பா, எங்களுக்கு சென்னையை தான்ப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் நாங்கள் வழி சொல்கிறோம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒட்டினாப்பில் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஓடிஏன்னு ஒன்று இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நீங்கள் போனீங்க பார்த்து பீரங்கி வச்சுருப்பாங்க வெளியே. அது 700 ஏக்கர். அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி 700 ஏக்கர். அந்த 700 ஏக்கர் நிலத்தை அரசு எடுத்துக்கணும். உடனே கேட்கலாம், ஐயோ டிஃபென்ஸ் ஆச்சு, அது ஒன்றும் ஒரு பேஸ் கிடையாது.
ஒரு கப்பல் படை தளமோ விமானப்படை தளமோ அல்ல. அது ஒரு ஆப்டெக் NIT மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர். ஒரு வருஷத்துக்கு 150 கேரட்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர், அவ்வளோதான். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி தான் அது. இப்போ நீங்கள் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு, அது ஏர்ஃபோர்ஸ் பேஸு, அது ஸ்ட்ராட்டஜிக்காக சென்னையை காப்பதற்காக அங்கே ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் மாற்ற முடியாது. அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. கட்டபொம்மன் INS கட்டபொம்மன் திருநெல்வேலி பக்கம் இருக்குது, அது கப்பல் படை தளம், அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக அங்கே தான் இருக்கணும் வச்சுருப்பாங்க. நம்ம மறுக்கல, நமக்கு அந்தளவுக்குலாம் வந்து தேசத்து பற்று இல்லாதவங்க கிடையாது. ஸோ இந்த OTA ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிங்கிற அந்த அகாடமி ஒரு வருஷத்துக்கு 150 பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த அகாடமிக்கு செங்கல்பட்டு பக்கம் இல்லை எங்கேயாவது ஒரு 100 ஏக்கர் இடத்த கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவை சில கிளாஸ் ரூம்ஸு, பரேட் கிரவுண்டு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. எப்போ நீங்கள் அங்கே போய் வச்சுக்கோன்னு சொல்லி. ஏன்னா இன்றைய நிதியமைச்சரும் அன்றைய தொழில்துறை அமைச்சருமாக இருந்த திரு தங்கமராசு அவர்கள் கொடுத்த அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சென்னை ஏர்போர்ட்டை நீங்கள் வந்து பறந்துற அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா 300 ஏக்கர் வேணும் கேட்டுப்பார். அப்போ OTA 700 ஏக்கர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, பரந்தூர் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அது வரும் ஏர்போர்ட் மட்டும் அல்ல, சுற்றி வந்து ஏரோ சிட்டி வரும், மால் வரும், 5 ஸ்டார் ஹோட்டல் வரும், இதெல்லாம் வரும். அப்போ அங்கே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான நீரைகள் வந்து காணாமல் போயிடும். நீங்கள் பரந்தூரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்து பரந்தூர் வந்து தங்கியிருக்கு அந்த ஏரிகள்லையும் குளங்களையும். ஸோ 2வது கோரிக்கையாக நாங்கள் வைப்பது, பரந்தூர் போன்ற திட்டங்களை கைவிட்டு விட்டு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு, இவ்வளவுக்கு அப்புறமும் கும்மிடிப்பூண்டில் சிப்காட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யாரும் தொழிலுக்கு எதிரானவங்க கிடையாது. ஒரே இடத்த வந்து குவிக்காங்க நம்ம சொல்கிறோம். சிவகங்கை இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, தர்மபுரி இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது, உளுந்தூர்பேட்டை இருக்குது, உடுமலைப்பேட்டை இருக்குது, எவ்வளோ ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ அங்கெல்லாம் நீங்கள் தொழில் போகணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ பரந்தூரை மட்டும் பரந்தூரில் போய் எல்லா பணத்தையும் போடுறீங்க. ஒவ்வொரு விமானத்தையும் நீங்கள் வந்து விரிவாக்கம் பண்ணி நீங்கள் வந்து தொழிற்சாலைகளே அங்கே போச்சிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். யாரும் தொழிலுக்கு எதிராக கிடையாது. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் வந்து, சென்னைக்கென தனியான காலநிலை மாதிரிகளை நம்ம கிளைமேட் மாடல்ஸ் நமக்கு வந்து வேணும். இப்போ நம்ம இருக்க மாடல் எல்லாமே யூரோப்பியன் ஏஜென்சிஸும் அமெரிக்கன் ஏஜென்சி தரதான். மீசோ ஸ்கேல் ஃபினாமினா இருக்குது. அப்படின்னா 10 கிலோமீட்டர் அளவில், வானில் 10 கிலோமீட்டர் அளவில் என்ன மாற்றங்கள் இருந்து படிப்பதற்கான ஒரு ஸ்டடி தான் அது. நீங்கள் அது ஏன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பெருங்குடியில் கனமழை பெய்யும், முகப்பேரில் பொட்டு பெய்யாது, மழை பெய்யாது. நான் பார்த்துருக்கேன் நேரில். அது வந்து ஏன்னா மீசோ ஸ்கேல் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அதாவது குறுகிய இடத்துல அதிகமாக மழை பெய்யும். அதை ஸ்டடி செய்வதற்கு நமக்கு கிளைமேட் மாடல்ஸ் கிடையாது. இந்த அரசு பதவியேற்றவுடன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோரிக்கை வைத்து பட்ஜெட்டில் 10 கோடி ரூபா பணமும் ஒதுக்கி தமிழ்நாட்டுக்குன்னா தனியான காலநிலை மாதிரிகளை உருவாக்குவது. அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், ஒரு நாள் உருவாக்க முடியாது. ஏன்னா டேட்டா வர தான் அது வந்து பெட்டராகிட்டே இருக்கும். ஆனால் அது இப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு குழு அமைத்து ஜியோ போட்டாங்க. அது வெறும் ஜியோவே இருக்குது, செயல்பாடுகள் எதுவும் துவங்கவில்லை. ஸோ 3வது கோரிக்கையாக தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து அந்த விஷயங்களை செய்யாமல் கேட்குறோம். 4வதாக தமிழ்நாட்டிற்கென சென்னைக்கென ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம், நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு திட்டத்தை சாஃப்ட்வேர் இருக்குது. 5 வருஷமே செய்ய ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு தெரியும். 5 வருஷமே செய்ய ஆரம்பிச்சாங்க, இப்போ வரைக்கும் முடிக்கல. அது என்ன, அந்த சிஸ்டம் வந்துச்சு என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல எவ்வளோ மழை பெய்யுது நீங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது எங்கெல்லாம் ஃப்ளட் ஆகும்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் மக்கள் வெளியேற்றிடலாம், பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செஞ்சிடலாம். ஏரி வேறு குளம் வேறு நமக்கு தெரியும். நிலப்பரப்புக்கு மேலே ஏரி இருந்தால் அது ஏரி, ஏன்னா அதோட பயன்பாடு வேறு. தண்ணியை திறந்து விட்டால் பாசன தண்ணி போகணும். குளம் என்பது நிலப்பரப்புக்குள்ளே இருக்கும், அதோட பயன்பாடு என்பது குடிப்பதற்கு இதுதான் அதோட பயன்பாடு. செம்பரம்பாக்கம் ஏரி, நீங்கள் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா செம்பரம்பாக்கம் சுற்றி விவசாயம் இருந்துச்சு. ஸோ அடையாள தண்ணி திறந்து விட்டாங்கன்னா விவசாய தண்ணி போகணும். இப்போ எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு. செம்பரம்பாக்கத்தை இன்னும் டீப்பன் பண்ணலாம். அது வந்து ஏரி லேக் பாண்டாக மாற்றலாம், ஏரி குளமாக மாற்றலாம். ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிற 2 TMC தண்ணியை நீங்கள் வந்து 3-4 TMC தண்ணியாக வந்து குளங்களுக்கு வந்து மாற்ற முடியும். இதே மாதிரி சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள எல்லா நீர்நிலைகளையும் சில நீர்நிலை நீங்கள் வந்து இன்னும் டீப்பன் பண்ணலாம். அதில் சில நீரில் கம்ப்ளீட்டாக சில்ட்டை எடுத்துகிட்டு அதை தூர்வாரி அவர் வரத்து கால்வாய் போக்கு கால்வாய் வந்து நீங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினா இந்த 4100 நிலையை சேர்த்து எவ்வளோ தண்ணி தீமா ஸ்டோர் பண்ணலாம்? இதான் ஒரு தோராயமா 125 TMC தண்ணி ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வந்து காவேரிக்கு எவ்வளோ சண்டை போட்டோம்? 5 TMC சண்டை போட்டோம். சண்டை போடணும் வாங்கணும் நம்ம உரிமை, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் 125 TMC தண்ணியை நாம் அழிச்சதெல்லாம் போக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு போய்
சில நீர்நிலை இன்னும் அதிகமாக வந்து ஆழப்படுத்தி 120 டிஎம்சி ஸ்டோர் பண்ணலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அரக்கோணம் தாலுகா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோட ஒரு வருட தேவை எவ்வளோ தெரியுமா? 25 டிஎம்சி தண்ணி. 20 டிஎம்சி தண்ணி தான் போதும். இந்த 4 மாவட்ட மக்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் அதை ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு போகிறது சென்னை வெள்ளத்தில் தடுப்பது மட்டுமல்ல, குடிநீர் பற்றாக்குறைக்குமான தீர்வாகவும் இது வந்து மாறும். ஸோ இது முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான கோரிக்கை வந்து திருப்புகழ் அவரோட கமிட்டி அறிக்கையை நீங்கள் பப்ளிக்கில் வைக்கணும். அது என்ன ஒன்றும் இராணுவ ரகசியம் இல்லைல்ல, அதில் வந்து சொல்லிக்க பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு மக்கள் ஆடிட் பண்ணட்டும். செஞ்சுருந்தா பாராட்டுவோம், செய்யலைன்னா செய்யுங்கன்னு சொல்ல போகிறோம். நம்ம என்ன போய் நம்ம அதிகாரத்தில் இருக்கோம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு? நீங்கள் செஞ்சுருந்தா பாராட்ட போகிறோம், செய்யலைன்னா வந்து ஏன் செய்யலைன்னு கேட்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ அந்த அறிக்கை வந்துச்சுன்னா இன்றைக்கி மணலி அந்த எண்ணூரில் அந்த எண்ணெய் கசிவு போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதில் கொடுத்துருந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அரசோ அல்லது அந்த நிறுவனங்களோ, சிபிசிஎல், நான் சிபிசிஎல் தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அரசு. ஏன்னா அதில் ஆயில் லீக்கு காரணம் வந்து அரசு கிடையாது, அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான் அரசு பொறுப்பு இல்லையா. ஆயில் லீக் காரணம் வந்து சிபிசிஎல் தான். இதை போன்ற விஷயங்கள் நடக்காமல் தடுத்துக்க முடியும் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து வெளியே வந்தால் தான் நமக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன செய்யணும்னு தெரியும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பப்ளிக் டொமைனில் வைக்கணும். ஸோ இவையெல்லாம் செய்தால் இன்னும் நிறைய டீட்டெயிலாக இருக்குது, நான் வந்து பேசவும் சொல்கிறேன். இவையெல்லாம் செய்து நம்முடைய நோக்கம் என்பது சென்னையை 22ஆம் நூற்றாண்டின் தமிழ் தாய் நிலத்தின் காலநிலை மீள்திறன் கொண்ட ஒரு நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும். குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் குப்பையை வந்து தூக்கி போட முடியாது, பிளாஸ்டிக்ஸை முழுமையாக தடை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பொது போக்குவரத்து அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சென்னை நம்ம நோக்கம் என்பது 22ஆம் நூற்றாண்டில் சென்னையை ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பெய்ஜிங்கில் ஒலிம்பிக்ஸ் நடந்தப்போ அவங்க பண்ணாங்க, கேனானை வந்து பீரங்கி கொண்டு வச்சு மலையை டிஸ்போஸ் பண்ண வச்சாங்க. பெய்ஜிங் பக்கத்தில் ஊரில் வந்து 10 நாள் வெளில வந்துருச்சு. ஸோ அது எந்த டேரக்ஷனில் போகணும் உங்களெல்லாம் கைட் பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம், நீங்கள் கலைச்சி விடலாம், ஆனால் அது எங்கே போகணும்னா உங்களால் வந்து சொல்ல முடியாது. பெய்ஜிங்கில் வந்து அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வந்து சரி நம்ம இன்றைக்கி வந்து நாம் வந்து எவ்வளோ இது அடாப்ட் ஆக போகிறோம் தான் வந்து முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, கல்ஃபில் மழையே பெய்யாது, அதனால் அவங்க மழை பெய்ய வைக்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எப்படி நாம் வந்து கையாள போகிறதா வந்து விஷயம் இல்லை. அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். பள்ளிக்கரையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஆக்கிரமிப்புனா அந்த கரையோரம் இருக்கக்கூடிய குடிசைகள் தான் கண்ணுக்கு தெரியுது, அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து தெரியறதில்லை. நீங்கள் போனால் சீவெட்னு பில்டிங் இருக்குது நம்ம இதில் பள்ளிக்கரையில், அதெல்லாம் பியூர்லி காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதெல்லாம் பியூர்லி பள்ளிக்கரை கூட கட்டலாம். சத்தியபாமா காலேஜ் நீங்கள் வந்து போனீங்கன்னா இவ்வளோ தூரம் பசங்க தண்ணியில் இருக்காங்க. டிராக்டரில் ஏற்றி வெளியே கொண்டு விட்டு ஊர் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. 1 மாதம் ஆகும் காலேஜ் திறக்குது. ஸோ அங்கே போய் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கட்ட போகிறோம். நாம் சத்தியபாமாவுக்கு பின்னாடி போய் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கட்ட போகிறோம். ஆனால் நீங்கள் 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவழிச்சாலும் ரொம்ப சிம்பிளாக நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தயாராகுன்னு கேட்டோம். நாங்கள் 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தயாராகுன்னு சொன்னாங்க. இப்போ 45 வந்துருச்சு. அப்போ 45 கட்ட முடியாதா? கட்டலாம். அதெல்லாம் நீங்கள் இதாக போய் ஒரு 50,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து உங்கள் ரோடுகள்லாம் பெருசாக போட்டு சென்டரில் வந்து ஒரு பெரிய குழாயை பதிச்சு, இது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், இது சிவேஜ் வாட்ரு, இது கேபிள், எலக்ட்ரிசிட்டி கேபிள், இது டேட்டா கேபிள் அப்படி நீங்கள் பிரித்து பக்காவாக பிளான் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டாங்க. நீ சொல்கிறதா கரெக்ட் தான், 40 சென்டிமீட்டர் தயாராகலாம். 3 தெரு பெருசாக இருக்கும், பெரிய குழாய் போட்டுருவேன். 4வது தெரு சின்ன தெருவாக இருக்கும், முட்டிட்டு போய் நினைக்குவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுங்க? ஸோ நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ளூவியர்ஸ்னால் சடன் டவுன்போர் கம்பைன்ட் வித் சைக்ளோன் ரெண்டும் சேரும்போது 4000 கோடி இல்லை 40,000 கோடி நீங்கள் ஸ்டாம் வாட்டர் போட்டாலும் வேலை செய்யாது. போன தடவை வந்து மழை பெஞ்சப்போ எங்களை கிண்டல் பண்ணாங்க சில பேர். சென்னையோட பிரச்சனை காரணம் ஒரு 2 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் தான், அதை போட்டு தான் சென்னை பரவலாமல் போயிருக்கும். இவங்க வந்து பூமர்லாம் வந்து ஏதோ கத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போயே சொன்னேன், எப்போ இருங்க, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது ப்ரூவ் பண்ணிச்சு. இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் பண்ணாது. நேச்சுரல் ட்ரெயின்ஸ் நம்ம வந்து காப்பாற்றிச்சுன்னா ஒர்க் பண்ணிடுவோம். இந்த நான் 542 ஓட 30 கால்வாயெல்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் நம்ம காப்பாற்றி வச்சிட்டோம்னா விருகம்பாக்கம் கேனால் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி வந்து சாக்கடை மாதிரி ஓடுது. நீங்கள் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு முன்னாடி அது நீங்கள் அந்த ஃப்ளட்ஸு சென்னையில் பல பகுதியில் குறைஞ்ச பிறகும் அந்த 100 ஃபீட் ரோடு பூட்டி வச்சுருந்தாங்க.
ஏன்னா அந்த விருகம்பாக்கம் கால்வாய் வந்து ஃப்ளட் பயங்கர தண்ணி ஓடி இருந்துச்சு, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. சரி, நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் யாருக்கு என்னன்னு சொல்லலை, நமக்கு வந்து ஆறுனா என்ன, ஆற்றுப்படுகைனா என்ன, வெள்ளப்படுகைனா என்ன, ஃப்ளட் பிளைன்ஸ்னால் என்ன நமக்கு தெரியாது. நமக்கு நம்ம தானே கொஞ்சம் சொல்லலாம். 2015 வெள்ளம் வந்தோடனே எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மக்கள் சாஸ்திரம் வெளியிட்டோம், பீப்புள்ஸ் சார்ட்டர். அதை வந்து நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பல இன்புட்லாம் எடுத்து பேராசிரியர் ஜனகராஜன் எல்லோரும் உட்காந்து, தாமஸ் ஃப்ராங்கோ எல்லோரும் உட்காந்து அந்த பீப்புள்ஸ் சார்ட்டர் ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம தரப்போகிறோம். அவர் வந்து முக்கியமான ஒரு ஆஃபீஸர், நான் பேர் சொல்ல வரும்ல. அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு, ஓ நல்லாயிருக்கு, நாளைய காலம் நீங்கள் 11 மணிக்கு வாங்க, எங்கள் சீஃப் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் எல்லாத்தையும் வர சொல்கிறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் போய் உட்காந்தோம். நல்லா கேஷ்யூ நட்டு பாதாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, ஆரம்பித்தாங்க அந்த இன்ஜினியர்ஸ்லாம், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் காம்பவுண்ட் வால் கட்டுறோம் அப்படின்னாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டோம், எதுக்கு கேட்டோம், நதிக்கு காம்பவுண்ட் வால் கட்டுறோம். நான் ஆடி போயிட்டேன், எப்படா நதிக்கு அப்புறம் காம்பவுண்ட் வால் கட்டுவீங்க? நீங்கள் அந்த புதிய தலைமுறைக்கு ஏதாவது காம்பவுண்ட் வால் இருக்கு, போய் பாருங்கள். நீங்கள் அந்த காசி தேட்டர் பிரிட்ஜ் வழியாக போகும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், அதை இப்போ கட்டினதான். அதாவது காம்பவுண்ட் வால் கட்டி நதி அடிச்சிருவாங்களாம். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சிரிக்க தான் முடியும். நான் சிரிச்சு தான் வந்தாங்க. சார், ஃப்ளட் பிளைன்ஸ் ஒன்று இருக்குது, ஃப்ளட் பிளைன்ஸை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, ஃப்ளட் பிளைன்ஸ் எதுக்கு? ஃப்ளட் பிளைன்ஸ் பேரே ஃப்ளட் பிளைன்ஸ், அது பேர் வெள்ளம் வந்தால் போகக்கூடிய பகுதி அது. அதை நீங்கள் அழிச்சு நீங்கள் காம்பவுண்ட் வால் போட்டிங்கன்னா தண்ணி எப்படி போகும்? காம்பவுண்ட் வால் மேலே வர முடியாதா தண்ணி? என்ன அதான் பேசிக்காக என்ன ஆறுனா என்ன, குளம்னா என்ன இல்லை. ஒரு அதிமேதாவது இருந்தார், நான் யாரும் சொல்ல வரும்ல. ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் போய் மண்ணெல்லாம் பயணம் எடுக்கிறாங்க, ஆற்றுல மண்ணெலாம் எடுக்கிறாங்க, பாலைவனம் ஆயிருன்னு சொன்னோம். மண்ணை எடுத்தா என்னங்க, குழி பெருசாகும், நிறைய தண்ணி தேங்கி நிற்கும் அப்படின்னாரு. ஆற்றுல மண் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பள்ளிக்கரணை மேலவாக்கத்தில் வீடு வாரவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. நீ வந்து ஏரியில் போய் வீடு கட்டின, அப்போ உனக்கு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வராமல் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தெரியுமா, ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அது என்ன வருது? இல்லை இத்தனை ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி, இவ்வளோ ப்ரைஸு, இவ்வளோ இந்த ஏர்போர்ட்லேருந்து இந்த இவ்வளோ தூரம் வருது. அதுக்கு மேலே டிடிசிபி அப்ரூவ்ட், சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கு தெரியுமா? டிடிசிபி யார், சிஎம்டி யார்? அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்வீங்களா? இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆள், என்னோட கனவு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கும், சரியா? நான் போய் என்ன பார்ப்பேன், அரசு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு, அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கு, அப்போ நம்ம தைரியமாக வந்து அந்த இடத்துல போய் வாங்கலாம், அப்படி தான் வாங்குவோம். ஒரு மிடில் கிளாஸ் ஆள் ஒரு 50 லட்ச ரூபா வீடு, ஒரு 5 லட்ச ரூபா கையிலேருந்து போடுவோம், ஒரு 30-40 லட்ச ரூபா லோன் போடுவோம். போய் வந்து வீடு வாங்க போனால் நமக்கு என்ன பார்ப்போம், சிஎம்டி அப்ரூவ் பண்ணியிருக்கா, டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருக்கா பார்ப்போம், அவ்வளோதானே நம்மளோட இது. நான் போய் அது வந்து 1937 மேப் எடுத்து அது நீர்நிலையாக பார்க்க என்ன பார்க்க முடியாது. அப்போ சிஎம்டியை பார்த்துருக்குப்பா டிசி. அப்படி குறை வந்து யார் மேலே சொல்லணும்? அதான் சொன்னேன், எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான், நீட்டு, ஜிஎஸ்டி எல்லாம் முக்கியம் தான், மறக்கவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளை வந்து நாம் வந்து ஆட்சி மாறும்போதோ காலம் மாறும்போதோ பார்த்துக்கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம்னு வச்சிங்கன்னா வந்தால் பார்த்துக்கு ஒன்றும் இருக்காது. அதுதான் நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஸோ எங்ககிட்ட இப்போ இன்றைக்கி மனித குலத்தின் ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை எது, முதல் பிரச்சனை கேட்டிங்கன்னா நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் தான் சொல்லுவோம், காலநிலை மாற்றம் தான் சொல்லுவோம். காலநிலை மாற்றம் தான் இப்பொழுது நம் கண் முன்னால் உள்ள ஆகப்பெரும் சவால். அதோட ஒரு கூறு தான் இந்த சென்னை பெருவெள்ளமும் மிக்ஜாம் புயலும். இந்த மிக்ஜாம் புயல் வந்து அந்த புயலோட கேரக்டரை பற்றி நான் சொல்லாமல் விட்டேன். லக்கியாக, நான் உண்மையாக சொல்ல, லக்கியாக இந்த புயல் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டரில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது லக்கு நமக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு புயல் வர்றதுக்கு என்ன 3 முக்கியமான காரணிகள் வேணும். ஒன்று, பெருங்கடோட வெப்பம் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். 2வது, மாய்ஸ்சர் ஈரப்பதம் வேணும். 3வது, பருவக்காற்று வேணும். இந்த 3 வந்துச்சுன்னா காற்றழுத்த தாழ்வுநிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், தீவிர புயல், அதி தீவிர புயல், இதுதான் அந்த ஸ்டேஜஸ். இந்த கிளைமேட் சேஞ்சினால, குளோபல் வார்மிங்னால கடலோட வெப்பம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி 29 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. 27 தான் போதும், ஆல்ரெடி 29 ஆயிடுச்சு. நான் சும்மா ஒரு தோராய கணக்கு சொல்கிறேன். சூரியனோட வெப்பத்தை திருப்பி அனுப்பணும். எந்த அளவுக்கு பூமி பிடிச்சி வச்சுக்கிறதோ அதான் குளோபல் வார்மிங். ஏன் பிடிச்சி வச்சுக்குன்னா, பசுமை இல்ல வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் போய் மறிச்சுக்கிட்டு அந்த ஹீட் வந்து வெளியே போட மாட்டேங்குது. இதுதான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. இந்த ட்ராப் ஆகிற ஹீட், இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஹீட்டில் 89% ஆஃப் த ஹீட் வந்து பெருங்கடல் ஓஷன்ஸ்க்கு போயிருது. 6% வந்து லேண்டுக்கும்,
4% துருவங்க போயிருது. ஸோ 99% ஆஃப் ஹீட் வந்து இங்கே தங்கிடுது, 1% தான் திருப்பி போகுது. சரியா? இது ஒரு இது. சும்மா யோசிங்க, சும்மா பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நொடியும் இந்த ஓஷன்ஸ் பெருங்கடல்கள் எவ்வளோ வெப்பத்தை வாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ஐடியா? எவ்வளோ வெப்பத்தை இந்த பெருங்கடல் வாங்கிக்கிறது? பே ஆஃப் பெங்கால் நமக்கு தானே பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரபிக் சி, அது ஒரு கடல் தானே. இந்த பெருங்கடல் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வெப்பத்தை வாங்கி தெரியுமா? 13 ஹிரோஷிமா குண்டுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் வருமோ அந்த அளவு வெப்பத்தை பெருங்கடல்கள் ஒவ்வொரு நொடியும் வாங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு மினிட் இல்லை, ஒரு நிமிடம் இல்லை, ஒவ்வொரு நொடியும் இவ்வளோ வெப்பத்தை வந்து பெருங்கடல் வாங்கிட்டு இருக்கு. ஸோ என்டையர் ஓஷனோட டாப் 2 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் அவுட்டு. ஸோ 29 டிகிரி செல்சியஸ் ரெடியாக இருக்குது. 29 31 இருக்குது. இப்போ வெயில் காலம் போச்சுன்னா 31. இது எல்லினோ எல்லா காலத்தில் வேறுபடும். சரி, தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்? நீராவி ஆகுமா? ஸோ கடலோட வெப்பம் 29, மாய்ஸ்சர் ரெடியாக இருக்குது. பருவ காலம் வந்தோடனே பருவக்காற்று வருது. பருவக்காற்று வந்தோடனே காற்று தாழ்வுநிலை, காற்று தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன். இதுதான் ஸ்டேஜஸ். பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கனால, தண்ணி நிறைய நீராவி ஆகிறதுனால, ஏன் நான் லக்கு தெரியுமா நான் சொன்னேன்? 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஃபார்ம் ஆன லக்கு. இதே அந்தமான் பக்கத்தில் போய் 300-400 கிலோமீட்டர்ஸில் ஃபார்ம் ஆகிருந்து வச்சுக்கோங்களேன். இந்த 300-400 கிலோமீட்டர் வரக்கூடிய புயல் அவ்வளோ தண்ணி கொண்டு சேர்க்கும். ஏன்னா தண்ணி எங்கே இருக்குது? அட்மாஸ்பியரில், வளிமண்டலத்தில். ஏன்னா நீராவி தண்ணி சூடாகி நீராவியாக மேலே இருக்குது. ஸோ அந்த காற்றோட பேட் வந்து அவ்வளோ தண்ணியை கொண்டு வரும். அப்போ நீங்கள் ஒரு டேங்கர் லாரியை வந்து வெறுமனை ஓட்டுறதுக்கும் அதுக்குள்ளே பாலோ இல்லை எண்ணெயோ தண்ணியோ ஊற்றி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஸ்லோவாக தான் போக முடியும் இல்லையா? அதுமாதிரி தண்ணீரை சுமந்து வரக்கூடிய மேகங்கள் வந்து ஸ்லோவாக தான் வரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த புயல் சென்னையை நெருங்க 8 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சு. அதனால தான் சென்னையில் அந்த நைட் வந்து அவ்வளோ கொட்டி தீர்த்து சொல்லும். இது 300 கிலோமீட்டரில் ஃபார்ம் ஆயிருந்தால் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய புயல் எவ்வளோ தண்ணி கொண்டு வந்திருக்கும், எப்படி கொட்டி தீர்த்துருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.